வாசிக்கக்கூடிய இந்த இரண்டாம் வார்த்தையை குறித்து பேசும் பொழுது அடியது வார்த்தைகளையும் எதையும் தியானமும் உங்கள் கண்களுக்கு பிரியமாயிருக்கிறார்கள். இந்த வார்த்தையானது லூக்கா 23:43 காணப்படுகிறது. இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை லூக்கால மட்டும்தான் காணப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஒரு சிறப்பான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஒரு விசேஷமான வார்த்தையாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவோமானால் எக்ஸ்க்ளூசிவ் டு லூக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப பிரத்யேகமாக லூக்காவுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. மற்ற நற்செய்தியில என்ன சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் பார்த்து வந்துடுவோம். மத்திய 27 அவருடைய சிலுவை பாடுகளும் அவருடைய சிலுவை பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு நற்செய்தி பகுதியாக இருக்கிறது. மத்திய 27:44 சொல்லுது, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்களும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள் என மத்திய சொல்றாரு. இதையே மார்ச் 15:32 கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா அதே வார்த்தையை சொல்லுவாரு. அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள் என்று மார்க் எழுதுகிறார். இது நீங்க போய் யோவான்ல பாத்தீங்கன்னா இந்த நற்செய்தி பத்தியில யோவான் நற்செய்தி பத்தியில இந்த வார்த்தையானது காணப்படாது. யோவான்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லுவாரு, இந்த 2 பேரும் எப்படி அறையப்பட்டார்கள், நடுவில் கிறிஸ்துவானவரும் பக்கத்துல 2 பேரும் மாத்திரம் அறையப்பட்டார்கள். ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அது பின்னாடி நான் சொல்றேன். ஏன் இந்த வேற்றுமை, ஒவ்வொரு நற்செய்திக்கும் ஏன் இந்த டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா 4 நற்செய்தியும் ஒருத்தரால் எழுதப்படவில்லை. எல்லாத்தையும் வேறு வேறு ஒவ்வொருவரும் எழுதப்பட்டிருக்கிறார் இருக்கிறது. மத்திய எழுதியிருக்கிறாரு, மார்க் எழுதியிருக்கிறாரு, லூக்கா எழுதியிருக்கிறாரு, யோவான் எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மக்களுக்காகவும் எழுதப்பட்ட நற்செய்தியாக இருக்கிறார். மத்திய யூதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி பகுதி. அதனால பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வம்ச வரலாறு ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கிறது. இவர் தாவீது வம்சத்துல தான் வராரு அப்படின்றத சொல்றதுக்காகவே அது எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி பகுதியாக இருக்கு. மார்க் எடுத்துட்டீங்கன்னா இவர் ரொம்ப சுருக்கமான ஒரு நற்செய்தி பகுதி. நீங்க ஒரு கற்று படிக்கிற ஒரு நற்செய்தி பாத்தீங்கன்னா அது மார்க் தான். மார்க் ஆனால் யூதர்களுக்காக எழுதப்படாத ஒன்று, இது மற்றவர்களுக்காக எழுதப்பட்ட ஒன்று. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மார்க்ல யூதர்களுடைய சம்பிரதாயம், அவருடைய வழக்கங்கள் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்படும். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீப்பா அழகா அதை பத்தி தான் பேசியிருப்பாரு. யோவான் பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஆங்கிள், ஓகேவா, ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுத்திருப்பாரு. அவருடைய ஆரம்பமே அட்டகாசமா இருக்கும் இல்லையா. அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாக ஆகி கிறிஸ்துவோட பிறக்கிறார் என்றதை சிறப்பாக சொல்லியிருப்பாரு. நீங்க கம்ப்ளீட்டா ஒரு நாள் 3 நட்சத்திரம் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா யோவானை பார்க்கணும். ரொம்ப அதிகப்படியான ஒரு அழகா கொடுக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் பகுதியாக. ஸோ ஒவ்வொரு நற்செய்தியாளரும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு முக்கியப்படுத்தி காட்டுகிறாங்க. அப்ப லூக்கா எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா மார்க் போலவே மற்ற யூதர்கள் அல்லாத மற்ற மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி பகுதியாக இருக்கிறது. அப்ப மார்க்குக்கும் லூக்காவுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அதாவது முக்கியப்படாத மக்கள் அப்படின்னு ஒரு ஜனங்களை நம்ம யூதர்களை பிடிச்சி வச்சிருந்தாங்க. அது பெண்களா இருக்கலாம், தொழுநோய்களா இருக்கலாம், இல்ல நோய்கள் வந்த மக்களாக கூட இருக்கலாம். அவங்க எல்லாத்தையும் முக்கியப்படுத்தி காட்டுவது தான் லூக்கா. ஸோ யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ அந்த ஒதுக்கப்பட்டவர்களை முக்கியப்படுத்தி காட்டின ஒரு நற்செய்தி லூக்காவா இருக்கிறது. சரி, திருப்பமாக நம்முடைய சிலுவையின் பக்கத்துல வருவோம். இந்த 2வது வார்த்தையானது ஒரு கல்வனுக்கு கொடுக்கப்பட்டது, மற்ற கல்வனுக்கு கொடுக்கப்படாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிலுவையை சுற்றி நடக்கும் விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. லூக்கா 23:35 ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவனை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். இங்க பார்க்க வேண்டிய விஷயம், அதிகாரிகள் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஜனங்கள். அப்புறம் மார்க் 15:29-32 அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள். இப்ப நான் அந்த வழியாக நடந்து போகிறவங்க கூட தன் தலையை குலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாட்களில் கட்டுகிறவனே, உன்னை நீ ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள் பிரயாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தார், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க லூக்கால பார்க்கும்போது அதிகாரிகளை பத்தி பேசுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனங்கள் நின்று கொண்டிருக்க ஜனங்களை பத்தி பார்க்கலாம் பேசுறாரு. மார்க் பார்த்தீங்கன்னா அந்த வழியை நடந்து போகிறவங்க அதே மாதிரி வேதப்பாளரும் பிரதான ஆசாரியரும் இதே மாதிரி தான் பண்றாங்கன்றது தெளிவா சொல்லியிருக்காரு.
மத்தேயு 27:39-44 வசனம். ஏறக்குறைய மத்தேயும் மார்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பார். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அப்படின்ற வார்த்தையை என்ன பண்ண ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போதான் இதுதான் வந்து இந்த நாட்டு நற்செய்தியோட ஸ்பெஷாலிட்டி. ஒரே நற்செய்தி மட்டும் பார்த்து போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சில விஷயத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த 4 நற்செய்தியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஒரு புரிதல் உண்டாகும். அப்ப பார்த்தீங்கன்னா வேதபாரகர், பிரதான ஆசாரியர், மூப்பரு, நின்று கொண்டிருந்த ஜனங்கள், நடந்து போயிட்டு இருந்த மக்கள், அதுக்கப்புறம் அதிகாரிகள், அப்படி ஒரு ஒட்டுமொத்த ஒரு பெரும்பான்மையான ஒரு கூட்டம், அதிகாரம் படைத்த ஒரு கூட்டம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக எழுதப்பட்டதுன்னு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இந்த விஷயத்தை எல்லாமே 2 கண்ணுகளும் கவனிச்சிருப்பாங்க இல்லையா? 2 கண்ணுகளும் பார்த்திருப்பாங்க. ஒரு பெரும் ஆளுமையை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது வந்து ஒரு கண்ணை வந்து என்ன பண்றான்னா அந்த வார்த்தைகளை பார்க்கறான், அந்த வார்த்தைகளை வந்து தன் மனது கொண்டு ஏற்றுக்கொள்றான். அந்த ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் என்ன பண்றான்னா இவரு நம்மள கூட ஒரு ஆள் தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரான். அந்த வார்த்தை அவனுக்குள்ளா செல்லுது, மனதை நிற்கிது. எப்பவுமே வந்து உலகத்தின் பிரகாரமான காரியங்கள் நம்ம மனதுக்கு எழுதும் போது அந்த வார்த்தையானதுடைய வெளிப்பாடு தான் வாயில வருது இல்லையா? அதே மாதிரி அந்த வார்த்தை வெளிப்பாடு வெளியே வாயிலிருந்து வெளியே வருகிறது. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானா, உன்னையும் எங்களை ரட்சித்துக் கொள் என்று அவரை இழந்தான். 23:39 லூக்கா. இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் அவன் கர்த்தருடைய வார்த்தையை வந்து எழுந்து போனான். அதான் வந்து முக்கியமான காரணம். அவன் கொஞ்சம் இந்த வார்த்தை மட்டும் சொல்லாமல் இருந்தான்னு வச்சுங்களேன், அவனுக்குமே அந்த 2வது வார்த்தையானது அறியப்பட்டிருக்கும். நாமும் இந்த மாதிரி இந்த மனமானத தகவல் போல் உலகத்தை நம்புவோமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய பிரசனத்தையும் கண்டிப்பா எழுந்து போயிடுவோம். சரியா? நம்ம இந்த உலகத்தின் மக்கள் அல்ல, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம மனம் தெரிஞ்ச கல்வனை பத்தி பார்ப்போம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்குட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? 23:40 வசனம். இங்க முக்கியமா பார்க்க வேண்டியதுனா தேவ பயம். நம்மளுக்கும் வந்து இந்த தேவ பயம் வந்திருக்கும். எப்பன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, நோய் நாடு வந்து திடீர்னு ஒரு நோய் வந்திருக்கலாம், ஒரு செஸ்ட் கிட்ட ஒரு பெயின் வந்திருக்கலாம். நம்ம வந்து உடனே என்ன யோசிப்போம் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு, ஒரு நம்ம அதுவும் தெரியாத பாவம் பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு பயம் மனசுல வந்து கர்த்தருக்கு அகைன்ஸ்டா ஒரு பாவம் பண்ணியிருப்போமா அப்படின்னு உடனே பண்ணிருப்போம். நம்ம ஆண்டவரே நான் தெரிஞ்சுட்டு தெரியாத பாவத்துல என்ன பண்ணுங்க எனக்காக மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். கண்டிப்பா அதை பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். அதே மாதிரியான வார்த்தை தான் இங்க வந்து அந்த ஒரு கல்வனுக்கு சொல்லலாம். நீ பயப்படுறது இல்லையா, இவ்வளவு பெரிய கஷ்டம் உனக்கு வந்திருக்கு, கொஞ்சம் கூட தேவனுக்கு பயப்படுறது இல்லையான்றதான் சொல்லலாம். அடுத்த வசனம் 24வது வாக்கியம். அதே வாக்கியம் தான் அவனுக்கு அடுத்தது பேசுறாங்க. நாமும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நடப்பித்ததற்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத தன்மை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொடுத்தார். சரியா? நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கோம் என்றதை ஒத்துக்கிறாம நாம செஞ்ச தப்புதா அப்படின்றத ஒத்துக்கலாம். இதனை பார்த்தீங்கன்னா ஒரு பாவ அறிக்கை மூலமாகவே இருக்கும். பாவ அறிக்கை தான் இருக்கு இல்லையா? நான் தப்பு செஞ்சுட்டேன் சாமி, தப்புக்கு கரெக்டான ஒரு தண்டையை நான் பெற்றுக்கிறேன் அப்படின்னே சொல்றான். அதே மாதிரி கர்த்தராகிய ஆண்டவர் நோக்கி, இவரோ தகாதவர்களை நடப்பிக்கவில்லையே என்று அவரை பத்தி என்ன பண்றான் அங்க வந்து சொல்றான். இந்த வார்த்தையை பார்க்கும்போது அவன் பாவ அறிக்கை பண்றான். அதே மாதிரி என்ன பண்றான்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து இவன் சொல்ல இவன் சொல்றான், ஒரு மரியாதை வருது. அதே பிரகாரம் இவர் எந்த குற்றமும் பண்ணலன்னு சொல்றான், குற்றம் அற்றவர் என்று சொல்றான். குற்றம் அற்றவர் என்பது போல அவர் நல்லவர் என்று சொல்றான். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அந்த கல்வன் ருசித்து பார்க்கிறான் இல்லையா? ஒரு இவ்வளவு ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்த வார்த்தையை பார்ப்போம். அவங்கள்ட்ட கல்வன் இன்னொரு வார்த்தை, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்திரட்டும். 23வது அதிகாரம் 42வது வசனம் லூக்கா. இப்ப பாத்தீங்கன்னா இவர் அப்படிங்கிற சொல்ற மாறி ஆண்டவரே அப்படின்னு கொண்டு போயிட்டான். ஓகேப்பா, ஒவ்வொரு வசனமும் செதுக்கிருக்கான். உண்மையாவே பாத்தீங்கன்னா நம்ம கூட இந்த மாதிரி ஒன்று சொல்லுவோமா எடுப்போமான்றதுலாம் ரொம்ப கஷ்டம். இது வந்து ஃபர்ஸ்ட் இவரேன்னா, அடுத்தது ஆண்டவரேன்னா, அடுத்தது இன்னொரு வார்த்தையை ஆட் பண்றான், அடியே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கான். ஆண்டவரேன்னு பக்கம் அவர் தான் ஆண்டவர்கள் அறிக்கைறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடியேன் என்று தன்னுடைய மனத்தாழ்மை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து அவர் முன்னாடி வந்து வெளிப்படுறாங்க. உண்மையான மனத்தாழ்மை. எத்தனை பேர் அந்த உண்மையான மனத்தாழ்மையில இருக்கிறோன்னு தெரியல. ஏன்னா இந்த உண்மை, இந்த மனத்தாழ்மை, இந்த பாவ அறிக்கை இது மட்டுமே போதும் அப்படின்றது தான் வந்து ஒரு நம்முடைய கிறிஸ்துவத்தின் மார்க்கமே தான் இல்லையா? அதை தான் செஞ்சு காட்டியிருக்கான். வேற யாரும் இல்லை, 12 சிஷ்யர்கள் கிடையாது, தெரிஞ்சவங்க கிடையாது, சபையில முக்கியமான ஆள்லாம் கிடையாது. இவ்வளோ ஒரு கல்வன் இந்த வார்த்தைகளை வந்துட்டு சொல்லி காட்டியிருக்கான்.
தன்னை தாண்டி தாழ்த்தலாம், தாழ்த்தவன் எவ்வளோ வேதப்படுவான், அதுதான் இங்கே இல்லையா, தாழ்த்தவன் எவ்வளவுமே வேதப்படுகிறான் என்ற வார்த்தைக்கு ஈக்குவலாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இரண்டாவது வார்த்தையை அவனுக்கு என்ன பண்றாங்க, ஒரு உறுதியாகவே கொடுக்குறாரு. ஸோ வாசிப்போம். லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். என்ன விதமான ஒரு வசனம் தெரியுமா? ஒரு அற்புதமான வசனம், எதிர்காலத்தை குறித்த ஒரு ஆசீர்வாதமான வசனம், எதிர்காலத்தின் ஒரு உறுதி. எதிர்காலம்னா அடுத்து நடக்க போறது நம்முடைய வாழ்க்கைக்கு அப்புறம், நம்முடைய இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்த அந்த கடவுளானவர் உறுதிப்பட சொல்றாரு. எப்போ இந்த வசனம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, மன்னிப்பை கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் வார்த்தையா. மன்னிப்பை கொடுத்த அடுத்த நிமிஷமே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வசனம். இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தமான வசனம் எங்கேயும் பார்த்துக்க முடியாது. அதே மாதிரி இந்த கல்வர்கள் மூலமா தான் இந்த வசனம் நமக்குலாம் கிடைக்கப்பட்டிருப்பது, வேற யார் மூலமும் கிடையாது. ஒரு கல்வர்கள் கேட்டுக்கொண்டாங்க, கல்வர்களுக்கு அவர் ஆசீர்வாதமா இறங்கியிருக்காரு. அதே மாதிரி இந்த கல்வர்கள் இன்னும் முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த கல்வர்கள் அறையப்பட்டதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மார்க்கு 15:28. யாராவது வாசிக்க முடியுமா? அக்கிரமக்காரி ஒரு கால் எண்ணப்பட்டு, அவங்க 2 பேர் மட்டும், அந்த 2 கல்வர்கள் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிறிஸ்து அக்கிரமக்காரர் எண்ணப்பட்டிருக்க மாட்டார். அக்கிரமக்காரர் எண்ணப்பட்டிருக்கிறார். ஏசாயா 52:12. அதான் அந்த தீர்க்க தரிசன வசனம். அக்கிரமக்காரி ஒரு நாள் எண்ணப்பட்டு இப்போ நம்ம படிப்போம். ஸோ எப்படி இந்த வாக்குத்தத்த வசனம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வாக்குத்தத்த வசனமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பழைய ஏற்பாட்டு பகுதியில் நமக்கு நிறைய வாக்குத்தத்த வசனம் இருக்கு. இன்னுமே நம்ம அதுதான் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆதியாகமம் 15:1, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், நான் உனக்கு நீங்க நோட் பண்ண வேண்டியதா இருக்கிறது. அதே பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 34:10, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றது. யோசுவா 1:5, நான் மோசே கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றது சொல்றாரு. ஸோ இங்க எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியப்பட்டிருக்கும். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் 2வது வார்த்தையை பேசும் பொழுது எப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா, என்னுடனே கூட நீ அப்படின்னு கொண்டு வந்துடுறாரு. உலகத்தின் வாழ்க்கை வரைக்கும் தான் நம்ம கூட வருவார். அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன தெரியாத ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அந்த டைம்ல அவரே நம்முடைய கையை கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கிறார், கூப்பிட்டு போயிருக்காரு. அவர் இருக்கிற இடம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான இடமா இருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த வசனமானது, இந்த வார்த்தையானது, இந்த என்னுடனே கூட நீ என்ற ஒரு முக்கியமான ஒரு இந்த நிகழ்வு சொல்லுது. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை இந்த 2ஆம் வார்த்தை பதிவுபட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கே அப்படின்னு கிடைக்கிற ஒரு வாக்கு தோசை கிடைச்சி வச்சுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? 2 வசனம் சொல்றவங்களுக்கு ஆகாய் 2:19 கடைசி பகுதி, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதே போல சகரியா 9:12 கடைசி பகுதி, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்க பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த மற்ற வாக்குத்த வசனங்கள்லாம் எப்போ நடக்குதுன்னு சொல்ல, ஆனால் இந்த வாக்குத்த வசனம்லாம் இன்றைக்கே, இன்று முதல் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. அதே போல ஒரு வாக்குத்த வசனம் தான் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கே நீங்க கூட பரதேசில் இருப்ப அப்படின்னு சொல்றாரு கடவுள். அடுத்து இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, மெய்யாதவே அப்படின்ற இன்னொரு வார்த்தை சொல்றாரு. நம்முடைய சந்ததி உண்மையை ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வச்சுக்கல, கண்டிப்பா அவர் செஞ்சிருவாரு. அவர் நம்பிக்கை இல்லாத ஒரு சந்ததியா இருக்கிறது கண்டிப்பா நம்ம கஷ்டம் அறிஞ்சிருவார். அதனாலதான் இந்த மெய்யாகவே என்ற இன்னொரு வார்த்தையை என்ன பண்றாங்கன்னா, இந்த வார்த்தையோட அவர் சேர்த்திருக்கிறார். ஸோ நம்ம நம்பிக்கையற்ற சந்ததியை தெரிஞ்சிருக்கு, அதற்காக அந்த வார்த்தை. பொறுமை இல்லாதவங்க அப்படின்னு தெரியும், அதற்காக இன்றைக்கே அப்படின்னு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. இங்கே இந்த வார்த்தையில இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரடைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேரடைஸ் பழைய ஏற்பாட்டில் நீங்க எங்கிட்ட பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பைபிள்ல இங்கே பேரடைஸ் இருக்காது. அதுக்கு ஒத்த ஒரு இடத்த சொல்லுவாங்க, ஈடேன் தோட்டம் இல்லையா? ஸோ இந்த பரதீஸ் அப்படிங்கிற பேரடைஸ் ஒரு வார்த்தை முதலாவதாக இந்த 2வது வார்த்தையில் மட்டும்தான் காணப்படும். நீங்க என்ன எடுத்து பாருங்க பைபிள். ஃபர்ஸ்ட் டைம் கல்வனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த பேரடைஸ் வார்த்தை ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாரு கர்த்தராகிய ஆண்டவர். 2வது எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 12:2-4 எடுத்து வாசிக்கிறவங்க வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:2-4.
எனக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறிய தேவன் அறிவார். ஒருத்தரை பத்தி பேசுறாரு. யார் பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா பவுல் பேசுறாரு. யார் பத்தி பேசுறாருன்னு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு வசனத்தை சேர்த்து சொல்றேன். 3ஆம் வசனம். அந்த மனுஷன் பரதேசத்தில் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். இது வந்து யார் பத்தி பேசுறாங்க? யோவானை பத்தி பவுல் கொடுத்த சாட்சியான ஒரு வார்த்தை. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த பரதீஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யோவானை பத்தி பேசுறாரு. யோவானும் இதே வார்த்தையை வந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறவர் காதுலவர் கேட்கிறாங்க. நம்ம எல்லாரும் வெள்ளிக்கிழமை வந்திருப்போம் நம்புறேன். இந்த உபவாச நாட்கள் நம்முடைய பாதங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்காங்க வசனங்கள் எல்லாம். 7 சபைகளுக்கும் பேசப்பட்ட முக்கியமான வார்த்தைகள் நம்ம அடிக்கடி கேட்டோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறது காதுலவர் கேட்கிறார்கள். ஜெயம் கொள்கிற எவனும் அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஸோ இங்கே இந்த பரதேசத்தை சொல்றாரு. யார் சொல்றாரு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 7 நட்சத்திரங்களை கையை ஏந்தி கொண்டும் 7 குத்துகளுக்கு மத்தியில் உலாவுகின்ற கர்த்தராகிய ஆண்டவர் தான் சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு? எபேசு சபைக்கு சொல்றாரு. எபேசு சபையில் தூதருக்கு சொல்றாரு. இங்க நம்ம முக்கியமா இன்னொரு பார்க்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவ விருட்சம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவ விருட்சம்ன்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜீவ விருட்சத்தை நம்ம எல்லாமே ஆதியாகமம்ல பார்த்துருக்கோம். ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும்படியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டத்தையும் வைத்தார். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜீவ விருட்சம்ன்றது வந்து ஆதியாகமத்துல இருக்குது. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துல இருக்கு. அப்புறம் ஏதேன் தோட்டம் தான் பரதீசா அப்படின்ற கண்டிப்பான ஒரு குழப்பம் நமக்கு ஏற்படும். ஆனா நம்ம பவுல் சொன்ன விதமா பாத்தீங்கன்னா அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கான். 3ஆம் வானம் வரைக்கும் போயிருக்கான். 3வது வானத்தில் தான் பரதீசை பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கான். இன்னொரு நம்ம வந்து யோசிக்க ஒரு விஷயமா இருக்கிறது. நோவாவின் காலத்தில் உலகம் முழுமையும் அழிக்கப்பட்டது அந்த பேழையை தவிர. அப்ப அந்த ஏதேன் தோட்டமும் அழிக்கப்படும். அப்ப வந்து ஏதேன் தோட்டம் வந்து பரதீஸ் இல்லை அப்படின்னு நம்ம நம்பலாம். நம்மளுக்காகவே ஆயத்தப்பட்ட ஒரு இடம் தான் வந்து அந்த ஜீவ விருட்சம். கண்டிப்பா நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துருக்க வேண்டிய விஷயம் அந்த ஜீவ விருட்சம். நம்மளும் வந்து கடவுளை போல ரொம்ப காலம் வாழ்ந்திருக்க வேண்டிய மக்கள். ஆனா நம்முடைய ஆதாம் ஏவாள் பாவம், நம்முடைய பாவம் எல்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கடத்தல் தகுதிதான் ஆகிடுச்சு. ஆனா நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்ம இழந்து போன ஒன்றை வந்து கட்டளை ஆண்டவர் தன் சிலுவையின் மரணத்தின் மூலமாக தன் சொந்த ரத்தத்தின் மூலமாக நம்ம எல்லாரையும் மறுரூபம் ஆக்க போகிறார் இல்லையா? கண்டிப்பா நம்ம எல்லாம் மறுரூபம் ஆக்கப்படுவோன்றதெல்லாம் நம்பியிருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்ம ஆக்கப்படுவோம். நம்ம மறுரூபம் ஆக்கப்பட்டு புதிய எரிசல் என்ற இருக்கிற அந்த பரதீசின் அந்த ஜீவச்சத்தின் கனியை புசிக்க போயிடும். முன்னாடி இந்த ஜீவச்சத்தோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஜீவச்சப்பாக இருக்கிறது. இதுல வந்து 12 கனி இருக்குது அப்படின்றது வந்து 22 வெளிப்பட்ட ஸ்டேஷன்ல பார்க்கலாம் ஆரம்பிங்க. ஸோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் இல்லையா? ஒரு அந்த சீஷத்துக்கு கிடைக்காத பாக்கியம், மார்த்தாள் மரியாதைக்கு கிடைக்காத பாக்கியம். ஏன் நம்மளே இருக்கோமே, நம்ம டெய்லி சர்ச்சுக்கு வரோம், டெய்லி ப்ரேயர் பண்றோம், நம்ம ஒரு பதவியில் இருந்திருப்போம், சர்ச்சில் மெம்பராக இருப்போம். நினைச்சு பாருங்க, இந்த விதமா நம்ம இருக்கிறோமா என்றது நம்ம எல்லாருமே ஆராய வேண்டியதா இருக்கு. உண்மையா இருக்கிறோமா, உண்மையான மனத்தாழ்மையோடு இருக்கிறோமா? இந்த 2 விஷயம் தான் அந்த கண்ணன் பேசினது. இந்த 2 வார்த்தையை பேசிட்டு அவன் வந்து பெரிய மகா பெரிய வாக்கியத்தை வந்து கர்த்தருடைய வாயிலிருந்து அருள பெற்றிருக்கிறான். நினைச்சு பாருங்க, கொடூர சிலுவை, கொடூரமான கஷ்டம், அந்த கஷ்டத்தின் மத்தியில கூட உங்களுக்கு அவர் வந்து ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை வந்து கொடுக்குறாருன்னு நினைச்சீங்கன்னா, இப்ப வந்து கடவுளுடைய வலது பாறைக்கு வீச்சிருக்கிறாரு. வீச்சிருக்கும் சமயத்துல உங்களுக்கு எவ்வளவு ஒரு விதமான ஆசீர்வாதம் கொடுப்பாரு. இல்லை நம்ம கையில தான் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே. நம்ம மனத்தாழ்மையா இருக்கணும். உண்மையான மனத்தாழ்மை கண்டிப்பா நம்மள்கிட்ட வேணும். அதுதான் இங்க கண்டிப்பான விஷயம். லூக்கா 15:10. அதுபோல மனம் திருவிழா ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கர்த்தராகிய சொல்றாரு வார்த்தைய லூக்கா 15:10. சொன்னதை செய்யறவர் கர்த்தர் இல்லையா? கர்த்தர் வந்து இதுக்காகவே வந்தவர், பாவிகளுக்காகவே வந்தவர். பக்கத்துல இருக்கிற 2 பாவிங்க, அங்கேயும் ஒரு பாவி என்ன பண்றாரு, மனம் திரும்ப வைக்கிறாரு. பரலோகத்தில் சந்தோஷத்தை அந்த நேரத்துல கூட அவன் உண்டு பண்ணிருக்கிறான். பாவிகளுக்காக வந்த பரம்பொருள் என் ஐயன் இயேசு கிறிஸ்து தன் சாகும் வேலையிலும் அந்த கொடூர சிலுவையில் சொன்னதை செய்யும் வல்லவர். சொன்னதான் செய்வாரு, செய்யறதான் சொல்லுவாரு. ஒரு சின்ன பாட்டு நான் முடிச்சிடுறேன். யார் அந்த கல்வன்? மதப்பக்கத்தில் கல்வனா இடப்பக்கிற கல்வனான்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம். பைபிளில் வந்து எந்த ரெஃபரன்ஸுமே அதுக்காக இல்லை. ஆனால் இந்த பாட்டை நம்ம அடிக்கடி பாடிருக்கோம்.
கல்லனாயினும் வெல்லனாயினும் பிள்ளை நான் உனக்கல்லவோ கர்த்தனே வல்ல பக்கமேவிய கல்லனு கால் செய்தையே. கீர்த்தனை 146 என் பிள்ளை. ஸோ அந்த வலப்பக்கம் கல்லனுக்கு தான் இந்த அருள் கிடைக்கிறது. நம்மளும் இந்த வலப்பக்கம் கல்லனை போல நம்மை தாமை தாழ்த்தி உண்மையான மனத்தாழ்மையோடு இருப்போமானால் கண்டிப்பா இதை விட மேலான ஒரு ஆசீர்வாதம் வசனத்தை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். கர்த்தர் அருள்ங்க இந்த வாசிக்காக நன்றி. ஆமென்.